ஆவியின் பட்டயம் இது கிறிஸ்துவின் வசனம். ஆவியின் பட்டயம் கிறிஸ்துவின் வசனம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம் நித்திய ராஜ்ய புது வாழ்வு வழங்கும். ஆவியின் பட்டயம். வெல்கம் டு EKN பைபிள் ஸ்கூல். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலே உங்கள் அத்தனை பேரையும் வாழ்த்தி இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்தை உங்களோடு கூட சேர்ந்து படிப்பதிலே எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் உண்டு என்பதை நான் உணர்கிறேன். ஏன்னா இது தோண்ட 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 சுரக்கிறதான ஒரு நீரூற்று இது. ஆகவே இதிலிருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள இது ஒரு வாய்ப்பாக அமைகிறது. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது பிரசங்கம் அல்ல, இது வேத பாடம். ஆகவே நீங்கள் கவனமாக கேட்டதான் இதை புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னு வச்சிங்களேன், அது வேற மாதிரியான ஒரு முடிவை, தவறான முடிவை உங்கள் மனசில் ஏற்படுத்தும். நான் சொல்கிற வசனங்களும் போதிக்கிற சத்தியங்களும் கொடுக்கிற ஆதாரங்களும் சரியாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் நிதானித்து பார்க்கணும். இது உங்கள் மேலே விழுந்த கடமையாக நீங்கள் நினைக்கணும். அப்போதான் இதுக்கான ஒரு முக்கியத்துவத்தை உங்களுக்கு கொடுக்க முடியும். இது ஒரு கதை புத்தகம் மாதிரி யோசிக்காதீங்க ப்ளீஸ். இப்போ நான் பாடத்துக்கு போயிடலாமா? போன பாடத்தில் என்ன படித்தோம்? லாபகரமானவைகளை மட்டும் போதகமார்கள் வெளிக்காட்டி அதில் கஷ்டமானது நஷ்டமானது இதெல்லாம் மறைத்து நமக்கு போதித்து வருகிறார்கள். இப்போ பொதுவாக ஞாயிறு ஆராதனை அப்படின்னு வருது இல்லையா, தொழுகை. அதை நிறைய இடங்களில் நம்ம எப்படி பார்ப்போம்னா, ஓய்வு நாள் ஆராதனை, ஓய்வு நாள் பள்ளி, ஓய்வு நாள் சிறுவர் பள்ளி அப்படின்லாம் எழுதியிருப்பாங்க. இப்போ இந்த ஓய்வு நாள் என்று சொல்லுகிறார்களே, இந்த ஓய்வு நாள் என்று சொல்லுவது சரியா? நியாயப்பிரமாணத்தின்படி இவர்கள் எல்லாம் அந்த ஓய்வு நாளை ஓய்வு நாளாகவே அனுசரிக்கிறார்களா? ஆழமான பாடம், முக்கியமான பாடம். அன்பு சகோதரனே சகோதரியே, கவனிங்க. உங்க மனக்கண்கள் திறக்கும்படி ஜபசந்தையோடு இந்த பாடத்தை அப்படியே அழகாக படித்து பதிவு செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இதில் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இப்போ நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்பதாகவே தேவனால் கொடுக்கப்பட்ட ஒரு சட்டம், ஒரு பிரமாணம், ஓய்வு நாள் பிரமாணம். இதை ஆதியாகமத்திலேயே நாம் பார்க்கிறோம். ஓய்வு நாளை தேவன் ஆசீர்வதித்தார், அதை பரிசுத்தப்படுத்தினார் என்று 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இந்த ஓய்வு நாள் என்பது தேவன் ஓய்ந்திருந்த காரணத்தினால, தன் கிரியைகளை முடித்து ஓய்ந்திருந்த காரணத்தினால தேவன் அந்த நாளை மனிதனும் கூட அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஓய்ந்திருக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். யாத்திரையாகமும் 20ஆம் அதிகாரத்தில் நியாயப்பிரமாண சட்டங்கள் கொடுக்கப்படுகிற போது 8ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் சொல்றாரு, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக, 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியையெல்லாம் நடப்பிப்பாயாக. 7ஆம் நாளோ உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். அதிலே நீயானாலும் உன் குமாரனானாலும் உன் குமாரத்தியானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் உன் மிருக ஜீவனானாலும் உன் வாசல்களில் இருக்கிற அந்நியனானாலும் யாதொரு வேலையும் செய்ய வேண்டாம். கர்த்தர் 6 நாளைக்குள்ளே வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார். ஆகையால் கர்த்தர் ஓய்வு நாளை ஆசீர்வதித்து பரிசுத்தமாக்கினார் என்று வேதாகமும் நமக்கு சொல்லுகிறது. இப்படி இருக்கும்போது வாரத்தில் மட்டும் ஓய்வு நாள் சொல்லிட்டா போதுமா? ஓய்வு நாள் ஆராதனை, ஓய்வு நாள் பள்ளி, ஓய்வு நாள் சிறுவர் பள்ளி அப்படின்னு சொல்லிட்டா போதுமா? அந்த ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்கள் இந்த வசனத்தில் இருக்கிறத ஆழமாய் பார்த்து அதில் சொன்னதின்படி நிறைவேற்ற வேண்டும், சொன்னதின்படி செய்ய வேண்டும். இல்லை என்றால் அது வேற மாதிரியாக முடிந்துவிடும்.
சகோதரர்களே, வேதாகமும் ஓய்வு நாளை மாத்திரம் அது கட்டாயப்படுத்தல, ஓய்வு வருடத்தையும் அது நமக்கு போதிக்கிறது. இந்த ஓய்வு வருடம், ஓய்வு நாள் ரெண்டுமே தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்டதான சட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யாத்திரையாகம புத்தகத்தில் 31ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரையில் நாம் வாசிக்கும் போது, யாத்திரையாகமும் 31ஆம் அதிகாரம் 12 முதல் 17 வரைக்கும் நான் படிக்கிறேன். மேலும் கர்த்தர் மோசேயினிடத்தில், அதாவது நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மலையில் கொடுக்கப்பட்டதான 10 கட்டளையோடு கூட தேவன் நிறுத்தவில்லை. தொடர்ந்து அவங்க சொன்னாங்க, மோசே நீங்கள் கேட்டு எங்கள்கிட்ட பேசுங்க, நாங்கள் அவைகள் படி செய்வோம் என்று சொன்னார்களே. தேவனாகிய தகப்பன் அந்த 10 கட்டளையோடு நிறுத்தாம இதர சட்டங்களை அவ்வப்போது கொடுத்து கொண்டு வருகிறார். நான் 10 கட்டளை, ஒரு கட்டளையான ஓய்வு நாள் என்று நான் சொல்லிவிட்டேன். அதற்கு உரிய பிரமாணங்களை, அதற்குரிய நியதிகளை, அதற்குரிய விதிமுறைகளை நான் அவளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அவர்களுக்கு விளக்கமான பாடங்களை நடத்துகிறார். 13ஆம் வசனம், நீ இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் என் ஓய்வு நாட்களை அனுசரிக்க வேண்டும், உங்களை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர் நான் என்பதை நீங்கள் அறியும்படி இது உங்கள் தலைமுறை தோறும் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்று சொன்னார். இது தேவனுக்கும் இஸ்ரவேலனுக்கும் இருக்கிறதான உடன்படிக்கை, உனக்கும் எனக்கும் கிடையாது. கிறிஸ்தவனுக்கும் தேவனுக்கும் உடன்படிக்கை, அந்த ஓய்வு நாள் சம்பந்தமான உடன்படிக்கை கிடையாது. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களோடு ஏற்படுத்தின உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை நாம் சொந்தம் கொண்டாடுவது எந்த விதத்திலும் நியாயம் கிடையாது. அப்படி சொந்தம் கொண்டாடினால் அந்த சட்டம் சொல்லுகிற ஒவ்வொன்றையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். வருஷத்திலே 3 தரம் உங்கள் ஆண் மக்கள் அத்தனை பேரும் எருசலேம் செல்ல வேண்டும். ஆயத்தமா, ரெடியா நீங்க? இன்னொரு விஷயம், 31ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனம் வாசிக்கிறேன். ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன் கொலை உண்ண கடவன். அதிலே வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். ஓய்வு நாளினுடைய ஆழமான அழுத்தமான சட்ட ரீதியான விஷயத்தை தேவன் பேசுகிறார். பயம், நடுக்கம், திகில் இந்த வசனத்தை படிக்கும்போது எனக்கு வருது. நீங்க எப்படியோ எனக்கு தெரியல. சகோதரர்களை, நான் வாசிக்கிறேன் கேளுங்க. ஆகையால் ஓய்வு நாளை ஆசரிப்பீர்களாக, அது உங்களுக்கு பரிசுத்தமானது. அதை பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவன், யோசிங்க, கவனிங்க, கொலை உண்ண கடவன். அதில் வேலை செய்கிற எந்த ஆத்துமாவும் தன் ஜனத்தின் நடுவில் இராதபடிக்கு அறுப்புண்டு போவான். அறுப்புண்டு போவான். பயமா இருக்கா கேட்கறதுக்கு? இன்னைக்கு ஓய்வு நாள் என்று ஞாயிற்றுக்கிழமைக்கு பேரிடுகிற எங்கள் அன்புக்குரியவர்களே, மதிப்புக்குரியவர்களே, கனத்துக்குரியவர்களே, கொஞ்சம் நின்று நிதானித்து பாருங்கள். ஞாயிற்றுக்கிழமையை ஓய்வு நாளாக அனுசரிக்கிற உங்கள் சபை விசுவாசிகளில் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க? எத்தனை பேருங்க வேலைக்கு போறாங்க? நீங்க பிரசங்கம் முடித்து விட்டு வந்து உங்கள் சொந்த வேலையை இதுவரைக்கும் பார்த்ததே கிடையாதா? எப்படி உயிர் வாழ்றீங்க? உங்களுக்கு உயிர் வாழ யார் அனுமதி கொடுத்தது? இந்த சட்டத்தின்படி கொலைக்கு பாத்திரவான்கள். நான் சொல்லல, என் தேவன் சொல்லுகிறார். நீங்கள் நம்புகிற தேவன் சொல்லுகிறார். ஓய்வு நாளிலே எவனாயிலும் எவளாயிலும் வேலை செய்தால் என் நாளை அவர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறார்கள். எங்க பிரயாணமே ஞாயிற்றுக்கிழமை தானே போடுறோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனை ஞாயிற்றுக்கிழமை தானே வைக்கிறோம். ஏன்? அன்னைக்கு தாங்க எல்லாருக்கும் லீவு. ஞாயிற்றுக்கிழமை வச்சு எல்லாரும் வந்துட்டு போக நல்லா இருக்கும். திங்கக்கிழமை வச்சா திங்கக்கிழமை எல்லாரும் வேலைக்கு போயிடுவாங்க, யாரும் வரமாட்டாங்க.
எத்தனை சாக்கு போக்கு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை நீங்க சொந்தப்படுத்திக் கொள்கிறீர்கள்? இந்த சட்டத்தின்படி உங்கள் பதில் என்ன? இந்த கேள்விக்கான உங்க பதில் என்ன? ஓய்வு நாள் பள்ளியா? ஓய்வு நாள் ஆராதனையா? அப்படின்னா நீங்கள் அந்த நாளில் மற்ற எந்த வேலையும் செய்யக்கூடாது. நீங்கள் அந்த நாளில் மற்ற எந்த வேலையும் செய்யக்கூடாது. கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இதை நீங்க கடைபிடிச்சா அதை நீங்க கடைபிடிக்கணும். வேற வழி இல்லை, வேற வழி இல்லை. ரைட். யாத்திரையாகமும் 34ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை படிக்கிறேன், கவனிங்க. 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. விதைப்பு காலத்திலும் அறுப்பு காலத்திலும் ஓய்ந்திருப்பாயாக. விவசாயிகளுக்கு தெரியுங்க எப்போ அறுவடை செய்யணும், எப்போ விதைக்கணும், அவங்களுக்கு தெரியும். அந்த ஒரு நாள் தவறினால் கூட அறுவடை சரியா பண்ண முடியாது. விதைக்கு வேஸ்டா போயிடும். அதனால கரெக்டா அவங்களுக்கு தெரியுது பக்குவம், இதுதான் நாள், அப்படியே கண்டினியூ பண்ணிடணும். ஆனா தேவன் சொல்றாரு, நீ அறுவடையாகிலும் பண்ணு, முத்தி அப்படியே கொட்டி போட்டோம், அதை சிந்தி போகட்டும், மடிஞ்சு அப்படியே மண்ணோட போயிட்டோம், கவலை இல்லை. அந்த நாள் உனக்கு ஓய்வு. அந்த நாள் உனக்கு ஓய்வு நாள். உழவெல்லாம் உழுதாச்சு, தண்ணியெல்லாம் சேடையெல்லாம் அடிச்சாச்சுங்க, பரம்பெல்லாம் ஓட்டியாச்சு, கரெக்டா இருக்க நிலம். நாளைக்கு காஞ்சு போயிடும். இன்னைக்கு தான் ஆளுங்களே வராங்க, நாளைக்கு ஆள் கிடைக்க மாட்டாங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு நான் நடவு ஆட்டில் கூட்டு வந்திருக்கிறேன், நீங்க நட்டுடுறங்க. முடியாது. நீ நடவு நடுவியோ நடாமல் போவியோ, ஓய்வு நாள் வந்துதான் ஸ்டாப். செய்யக்கூடாது என்று தேவனுடைய வார்த்தை நமக்கு சொல்லுகிறது. யாத்திரையாகமும் 35ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்கள் வாசிக்கிறேன். நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளோ உங்களுக்கு பரிசுத்த நாளாய் இருப்பதாக. அது கர்த்தருக்கென்று ஓய்ந்திருக்கும் ஓய்வு நாள். அதிலே வேலை செய்கிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கை கொள்ளும்படி கர்த்தர் கட்டளையிட்டார் என்றார். ஓய்வு நாள்ல சமைக்க கூடாது, நெருப்பு மூட்டக்கூடாது. ஆனா ஓய்வு நாள் என்று சொல்லுகிறீர்களே, அப்படி சொல்லுகிற அந்த ஓய்வு நாள்ல தான் கறி இல்லாம சோறு இறங்காது. கடன்பட்டாயிலும் கறி சாப்பிடணும். ஏன்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் வீட்டில் இருக்கிறோம், என்ன பருப்பு சாம்பாருங்கிற, என்ன ரசங்கிற, கறி வாங்கிட்டு வா. காணிக்கு காசு போடுவோமோ போட மாட்டோமோ, கறிக்கு முதல்ல ஒதுக்கு. செய்யரும் இல்ல. அப்ப நீங்கள் ஞாயிறு அந்த தொழுகையை ஓய்வு நாள் என்று சொல்லுகிற நீங்கள் இந்த சட்டத்தின்படி எப்படி சமைக்க உங்களுக்கு மனம் வருகிறது, அல்லது எப்படி சமைக்க உங்களுக்கு துணிவு வருகிறது, தைரியம் வருகிறது? தேவன் சொல்லுகிறார், 3ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கிறேன். ஓய்வு நாளில் உங்கள் வாசஸ்தலங்களில் எங்கும் நெருப்பு மூட்டாதிருப்பீர்களாக என்னும் இவ்வார்த்தைகளை கை கொள்ளும்படி. அன்னைக்கு தாங்க 10 விதமா பதார்த்தங்களை செய்யறோம், 10 விதமா சமைக்கிறோங்க, வயிறார சாப்பிட்றோங்க, எல்லாமே அன்னைக்கு தானே பண்ணிட்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் மனதிலே நினைத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் கட்டளை இடுகிறார். யாத்திரையாகம புத்தகத்துல 23ஆம் அதிகாரம், நான் போன பாடத்தில் உங்களுக்கு கூட பேசினேன். 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை, இந்த பாடத்துக்காக நான் அதை உங்களுக்கு மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். யாத்திரையாகும் 23ஆம் அதிகாரம் 10-11. 6 வருஷம் நீ உன் நிலத்தில் பயிரிட்டு அதன் பலனை சேர்த்துக்கொள். 7ஆம் வருஷத்தில் உன் ஜனத்தில் உள்ள எளியவர்கள் புசிக்கவும் மீதியானதை வெளியின் ஜந்துக்கள் தின்னவும் அந்த நிலம் சும்மா கிடக்க விட்டுவிடுவாயாக. உன் திராட்சை தோட்டத்தையும் உன் ஒலிவத்தோப்பையும்
அப்படியே செய்வாயாக அப்படின்னு 12ஆம் வசனம் வரைக்கும் அதுல நமக்கு மேற்கோள் காட்டுவதை பார்க்கிறோம். இப்போ ஒரு நாள் விடுறது ஓகே, ஒரு வேலையை ஒரு நாள் நிறுத்துறது ஓகே. ஆனா என் நிலத்திலே உழவும் இல்லை, விதைப்பும் இல்லை, அறுப்பும் இல்லை. எத்தனை நாளுங்க? ஒரு வருஷம் 365 நாட்கள் என் நிலம் பக்கமே போகாம நான் இருக்கணும்னா என்னங்க, எப்படிங்க முடியும்? ஓய்வு நாள் ஆராதனை என்று சொல்லுகிறவர்களே, ஓய்வு நாள் பிரமாணம் சொல்லுகிறது, ஓய்வு நாள் என்பது மட்டுமல்ல, ஓய்வு வருடத்தையும் நீங்கள் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். சும்மா இல்லை, ஓய்வு வருடத்தையும் நீங்கள் கடைபிடிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள். காரணம், தேவன் ஓய்வு நாளை மட்டும் சொல்லல, ஓய்வு நாளின் பிரமாணங்களை சொல்லுகிறார், ஓய்வு வருடத்தை பற்றியும் சொல்லுகிறார். ஒரு வருஷம் உங்கள் சபையில் இருக்கக்கூடியதான கிறிஸ்தவர்கள் அவங்க நிலத்தை தரிசா விடணும். விட சொல்லுங்க. எந்த ஞாயிற்றுக்கிழமை உங்க வீட்டில் கரிமீன் வேகக்கூடாது, கடைபிடிச்சு பாருங்க. சும்மா ஏதோ லேசா யாரும் கேட்க மாட்டாங்க, கண்டுகிட மாட்டாங்கன்னு நீங்க அப்படி சொல்றது தப்பு. ஓய்வு வருடம் கிடையாது, ஓய்வு நாள் கிடையாது என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். உபாகம புத்தகத்துல 15ஆம் அதிகாரத்தின் 1 முதல் 11 வசனங்கள் வரை நாம் வாசிக்கணும். ரொம்ப முக்கியமானது, எனக்கு ரொம்ப பேச ரொம்ப இன்பமான ஒரு பகுதி அது. 15ஆம் அதிகாரத்தை நாம பார்க்கலாங்க. 1ஆம் வசனம். 7ஆம் வருஷத்தின் முடிவிலே விடுதலை பண்ணுவாயாக, விடுதலையின் விவரமானது பிறனுக்கு கடன் கொடுத்தவனையாவனும் கர்த்தர் நியமித்த விடுதலை கூறப்பட்டபடியால் அந்த கடனை பிறன் கையில் ஆகிலும் தன் சகோதரன் கையில் ஆகிலும் தண்டாமல் விட்டுவிட கடவன். ஐயோ அம்போ, கடன் கொடுத்த கிறிஸ்தவன் தான் கொடுத்த கடத்தை 7வது ஆண்டிலே திரும்ப கேட்காமல், அது 100 இருக்கலாம், 1000 இருக்கலாம், லட்சமா இருக்கலாம், கோடியா இருக்கலாம், எண்ணிக்கை கிடையாது. எவ்வளவு கடன் கொடுத்துறதான் திரும்ப கேட்கக்கூடாதான். ரெடியா? இந்த சட்டத்தை உங்களை கை கொள்ள முடியுமா? நியாயப்பிரமாணம் இல்லைங்கன்னா வம்படியா பேசுறீங்க. யோசிச்சு பாருங்க. இந்த சட்டத்தின்படி நீங்கள் கடன்களை விட்டுவிட மன்னிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? அப்படி ஆயத்தம் இல்லை என்றால் ஓய்வு நாள் குறித்து பேசவே கூடாது. இந்த சட்டம் இல்லை என்றால் ஆசாரிய உடையும் கிடையாது, ஆசாரியனும் கிடையாது. இந்த சட்டம் இல்லை என்றால் பலிப்பீடம் கிடையாது. சபையில ஒதுக்கி வைக்கிறீங்களே, இங்க யாருமே ஏறக்கூடாது, யாருமே தொடக்கூடாது, யாரும் வரக்கூடாது, நான் மட்டும்தான் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா? டோட்டலா அதெல்லாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் அது இருந்தால் இதுவும் இருக்கு, இது இல்லைன்னா அது இல்லை. ஒன்றை வைத்துக் கொண்டு ஒன்றை விட முடியாது. இயேசுவானவர் சில சட்டங்களை தவிர்த்து சில சட்டங்களை மட்டும்தான் சிலுவையில் அறைந்தார் என்று வசனம் சொல்லல. நியாய பிரமாணத்தை, அதனுடைய கையெழுத்தை குலைத்தார், சிலுவையிலே ஆணி அடித்து கொலை செய்தார். கொலைசர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அத்தனை சட்டங்களையும் 613 சட்டங்களையும் இயேசு சிலுவையில் அறைந்து விட்டார் என்பதனால இதுல ஒண்ணு நீ எடுத்துக்கிட்டு ஒன்ன விட்டுருவேன்னா பெரிய 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 குற்றவாளி. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கொஞ்சம் சகாயம் பண்ணுங்க. இந்த பாடம் எல்லாருக்கும் போய் சேரட்டுமே. ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இருக்கிற இன்ஸ்டாகிராம்ல போடுங்க, ஃபேஸ்புக்கில் நீங்க போடுங்க, எல்லாரும் போய் சேரட்டும். இந்த இடத்துல நாம் என்ன படிக்கிறோம்? முக்கியமான பாடம் தான் வந்திருக்கிறேன். கடனை கொடுத்தவன் கடன் கேட்கக்கூடாது, ஓய்வு நாளை அனுசரிக்கிறவர்கள். அதாவது இந்த உபாகமம் 15ஆம் அதிகாரத்துல நம் ஆட்கள் ஒரு வசனத்தை அப்படியே தூக்கி அவங்க மடியில வச்சு கொஞ்சுவாங்க. சிரிப்பு தான் வருதுங்க. இதுல ஒரு வசனத்தை தூக்கி மடியில வச்சு கொஞ்சுவாங்க. அதுவும் தேவன்கிட்ட முறையிடுவாங்க. நீங்க சொல்லி இருக்கிறீங்களே அப்படியே ஆசீர்வதிங்க அப்படிம்பாங்க. என்ன வசனம் தெரியுங்களா? 15ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனம் வாசிக்கிறேன் கேளுங்க. உங்கள் தேவனாகிய கர்த்தர்
உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதனால் நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்குவதில்லை. நீ அநேகம் ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. கையை நீட்டி ஆடி பாடி ஓடி பிரசங்கம் பண்ணுவான். இதை கேட்கிற நம்மாலு ஆமென் ஆண்டவரே நாங்கள் கடன் கொடுப்போம், நாங்கள் கடன் வாங்க மாட்டோம் அப்படின்பாங்க. கடன் கொடுப்போம் கடன் வாங்க மாட்டேன்றது உனக்கு கொடுத்தது இல்லை. அது உனக்கு ஏராளமான ஆசீர்வாதத்தை பிதாவாகிய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ள அப்படியே புதையல வச்சிருக்கிறாரு. குடோனா இருக்கு, அங்க போய் எடுத்துக்கோ. இங்கேயே மோசே கிட்ட தேடிட்டு இருக்கிற. இது மோசே இஸ்ரவேலுக்கு கொடுத்த சட்டம். இது தேவன் மோசே மூலமாக இஸ்ரவேலோடு பண்ணின உடன்படிக்கை. உனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. கடன் கொடுக்க மாட்டேன் கடன் வாங்க மாட்டேன்றது இந்த வசந்தம் மட்டும் எடுத்துக்கிறிய. மேல உள்ளது கீழே உள்ளது யோசித்து பாருங்க. வாசிக்கலாமா? நிதானத்துக்கு வாங்க. 7ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தின் எந்த வாசலிலும் உன் சகோதரில் எளியவனான ஒருவன் இருந்தால், எளியவனாகிய உன் சகோதரனுக்கு உன் இருதயத்தை நீ கடினமாக்காமலும் உன் கையை மூடாமலும், 8ஆம் வசனம், அவனுக்கு உன் கையை தாராளமாய் திறந்து அவனுடைய அவசரத்து நிமித்தம் அவனுக்கு தேவையானதை கடன் கொடுப்பாயாக. எத்தனை பேர் செய்றீங்க? கடன் கேட்டா யோசிப்போம். பணம் இருக்கும், இவனுக்கு கொடுத்தா திருப்பி கொடுப்பானா, திரும்ப வருமா, ஆளை பார்த்து தான் என்ன பண்ணுவோம், கடனே கொடுப்போம். பணக்காரனுக்கு கடன் கொடுப்போம், வசதி உள்ளவனுக்கு கடன் கொடுப்போம், வேண்டப்பட்டவனா இருந்தா கூட அவனுக்கு திரும்ப கொடுக்கிற நிர்வாகம் இருக்கான்னு பார்த்து கடன் கொடுப்போம். இதுதான் நம்முடைய நிலை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ கடன் வாங்க மாட்டாய் கடன் கொடுப்பாய் என்ற வசனத்தை மடியிலே வைத்து கொஞ்சுகிற, தலையில தூக்கி கொண்டாடுகிற கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்கிறவனே, கிறிஸ்தவனாய் நீர் இருந்தால் இந்த வசனத்தின்படி உன் சகோதரனுடைய நெருக்கத்திலே, கஷ்டத்திலே, பாடுகளிலே, தேவையிலே, குறைவிலே தாராளமாய் கொடுத்து இதுவரைக்கும் உதவி பண்ணியிருக்கிறியா? அவங்களுக்கு சகாயம் பண்ணியிருக்கிறியா? அவன் பக்கமே போக மாட்டியே. அவன் வரான் வீட்டுக்குனால வீட்டில் போய் படுத்துக்கிட்டு நான் இல்லைன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்றோம். இப்போ 7ஆம் வருஷம் வந்துட்டா கடன் கொடுத்துட்டு கடனை கேட்கக்கூடாதுன்னு சொன்னார்ல. கடன் கொடுத்துரு, 7ஆம் வருஷம் வந்துட்டா அதை கேட்காத திரும்ப அப்படின்னு திட்டமாக சொல்லியிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எப்படி இது நடைமுறைக்கு வரும் என்பதை தயவு கூர்ந்து கவனிங்க. 9ஆம் வசனம் வாசிக்கட்டுமா? விடுதலை வருஷமாகிய 7ஆம் வருஷம் கிட்டி இருக்கிறது என்று சொல்லி உன் இருதயத்திலே பொல்லாத நினைவு கொண்டு உன் ஏழை சகோதரனுக்கு கொடாமல் மறுத்து அவன் மேல் வன்கண் வைக்காதபடிக்கும் அவன் உன்னை குறித்து கர்த்தரை நோக்கி அபயமிடாதபடிக்கும் எச்சரிக்கையாயிடு. அப்படி செய்வாயானால் அது உனக்கு பாவமாய் இருக்கும். வாங்க, அதாவது ஓய்வு நாள் ஓய்வு நாள் ஓய்வு நாள் அப்படின்னு பேசுறீங்களே, இந்த ஓய்வு நாளை அனுசரிக்கிற நீங்கள் நான் சொல்லிட்டு வந்ததெல்லாம் கவனிங்க. இதையெல்லாம் செய்கிறீர்களா? கடன் கொடுக்குறீங்களா? அதுவும் வட்டிக்கு தானே கடன் கொடுக்குற. வட்டிக்கு கடன் கொடுக்காதன்னு நியாயப்பிரமாணம் சொல்லுது இல்ல. வட்டியை வாங்கினதான் முதல்ல வட்டியை பிடிச்சிட்டு சில பேர் கடன் கொடுக்குறான். ஸோ இது சகோதரர்களே நமக்கு பொருந்தாது. தேவன் அந்த ஓய்வு நாளை மாற்றி தான் அதை வாரத்தின் முதல் நாள் என்று நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இதை சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்க. இயேசு உயிரோடு எழுந்தது ஓய்வு நாளா அல்லது வாரத்தின் முதல் நாளா? வேதாகமத்தை புரட்டுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துக்கு உங்களுடைய வேதாகமத்தை என் கூட புரட்டுங்க. சும்மா காதில் கேட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க, பைபிள் எடுங்க. மத்தேயு 28ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 1ஆம் வசனம் வாசிக்கிறேன், கேளுங்க. ஓய்வு நாள் முடிந்து, தமிழ் தானே இது, தமிழ்நாட்டில் தானே இருக்கிற, தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கிறல்ல. நான் ஒன்னும் ஹிந்தி படிக்கலையே, நான் எபிரேய பாஷை படிக்கலையே. ஓய்வு நாள் முடிந்து
வாரத்தின் முதல் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். இப்போ ஓய்வு நாள் முடிந்த பிறகுதான் வாரத்தின் முதல் நாள் ஆரம்பம் ஆகிறது. பழைய ஏற்பாட்டுல ஓய்வு நாள் எந்த கிழமை? சனிக்கிழமை. இப்போ சனிக்கிழமை முடிந்து வருகிற நாள் வாரத்தின் முதல் நாள். அது என்ன கிழமைன்னா அது ஞாயிற்றுக்கிழமை. நாம் ஞாயிற்றுக்கிழமை தான் சபை கூடுகிறோம், நாம் ஞாயிற்றுக்கிழமை தான் தொழுகை செய்கிறோம், நாம் ஞாயிற்றுக்கிழமை தான் காணிக்கை கொடுக்கிறோம், நாம் ஞாயிற்றுக்கிழமை தான் கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கிறோம், நாம் ஞாயிற்றுக்கிழமை தான் தேவனுக்கான அந்த காரியங்களை செய்கிறோம். ஆக ஓய்வு நாள் ஆராதனை என்று சொல்லுவது வேதத்தின்படி தவறானது. ஓய்வு நாள் பள்ளி என்று சொல்வது வேதத்தின்படி தவறானது. இது ஓய்வு நாள் அல்ல, வாரத்தின் முதல் நாள். வாரத்தின் முதல் நாள் என்பது ஓய்வு நாள் அல்ல. வாரத்தின் முதல் நாள் என்பது சனிக்கிழமை அல்ல. வாரத்தின் முதல் நாள் என்பது ஞாயிறு என்று நம்முடைய வேதாகமம் கற்றுக் கொடுக்கும் போது நாம் ஏங்க மற்றவங்க சொல்றதை கேட்டுட்டு இருக்கணும்? நாம் ஏன் மற்றவங்களுடைய வார்த்தைகளை நம்பிக்கொண்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் யோசித்து பாருங்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறை இடத்தில் வந்து, 9ஆம் வசனம், வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே இயேசு எழுந்திருந்த பின்பு. இப்ப சொல்லுங்களேன், வேதத்தின் சத்தியம் சரியா இல்ல நம்ம சபையில போதிக்கிற குருமார்கள் சொல்றது சரியா? அப்ப நீங்க குருமார் சொல்றத கேட்பீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும்? ஞாயிற்றுக்கிழமை கரிமீன் ஆகிறத முதல் நிறுத்து, அடுப்பு மூடுறதை நிறுத்து. நீ கடன் வாங்கியிருந்தேன்னா 7ஆம் வருஷத்துல கடனை மன்னிச்சிரு. 7ஆம் வருஷம் பிறகுது 1 மாசம் இருக்குது, யாரோ ஒருத்தன் அவசர கதியில வந்து நிற்கிறான், கடன் கேட்குறான். ஐயோ நம்ம யோசிக்கிறோம், என்னப்பா 7ஆம் வருஷத்துல கடத்தை மன்னிக்கணுமே, இவன் 7ஆம் வருஷம் பிறகுது இன்னும் 3 மாசமும் 1 மாசமா இருக்கு, இப்போ வந்து கேட்குறானே, கொடுத்தா இவன் திரும்ப கொடுப்பானா அப்படின்னு சந்தேகப்பட்டு கையில வச்சுக்கிட்டு இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு நீ சொன்னேன்னா அந்த வசனத்தை படித்தோம். என்ன படித்தோம்? அது தேவனுடைய பார்வையில் பாவம், நீ குற்றவாளி ஆயிடுவியே. இத்தனை வசனம் சொல்லுதே, ஞாயிற்றுக்கிழமை வந்து முதலாம் நாள் ஏன் ஏத்துக்க மனம் இல்லை? ஞாயிறு என்பது வாரத்தின் முதல் நாளே தவிர ஞாயிறு என்பது ஓய்வு நாள் அல்ல. நீங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்க வேண்டுமானால் கட்டாயமாக கடனை மன்னிக்க ஆயத்தமா? கரிமீன் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு முடிவெடுக்க ஆயத்தமா? உங்களுடைய நிலங்களை 1 வருடம் அப்படியே தரிசா விடுவதற்கு ஆயத்தமா? இப்படி நிறைய கேள்வி இருக்கு. இந்த கேள்விக்கெல்லாம் எஸ்ன்னு சொன்னீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைய ஓய்வு நாள் பள்ளி, ஓய்வு நாள் ஆராதனை சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா சத்தியத்தின் பக்கமாக வாருங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. தலைமுறை தலைமுறையாய் ஓய்வு நாளை அனுசரித்து வந்ததான இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த பிரமாணங்களை மாற்றி அதை சிலுவையிலே அறைந்து புதிய ஏற்பாட்டில் ஞாயிறு தொழுகை நீர் எங்களுக்கு அனுமதித்ததற்காக ஸ்தோத்திரப்பா. அது வாரத்தின் முதல் நாள், அது இயேசுவானவர் உயிர்த்தெழுந்த நாள், பரிசுத்த ஆவியானவர் முதல் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட நாள், ஆதி சபை அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் முதல் 3000 பேரோடு துவங்கப்பட்ட நாள், கர்த்தருடைய பந்தி அனுசரிக்கப்பட்ட நாள், இயேசு கிறிஸ்துவின் மரணம் நினைவு கூறப்பட்ட நாள், கர்த்தருடைய காணிக்கையை சபையார் கொண்டு வந்து செலுத்தின நாள். இந்த நாளை மாற்றி போதிக்கிறதையும் அதை விசுவாசிக்கிறதையும் மக்கள் தகப்பனே புரிந்து கொண்டு சத்தியத்தின் பக்கமாய் திரும்புவதற்கு தேவன் இரக்கம் செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தேவன் தாமே உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. அடுத்த பாடத்தில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். அன்பிற்குரியவர்களே, மேலும் இந்த பாடங்களை எங்களுடைய யூடியூப் சேனலான எட்டர்னல் கிங்டம் நியூ லைஃப் சேனலில் கண்டு தெய்வ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள்.
கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள்.